நற்செய்தியை துண்டனுக்குரிய பணியை ஆற்று. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். மற்ற எல்லாரையும் விட இந்த ஏழை கைப்பெண் மிகுதியாய் போட்டார். இயேசு கிறிஸ்துவின் நன்மையான சகோதரிகளே, என்னுடைய முதல் வாசகத்தை எடுத்துக் கொள்ளுமையா. புனித சின்னப்பர் சபையின் முப்பரை நோக்கி தான் எதிர்கொண்ட விசுவாச வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், நடத்தி செல்ல வேண்டும். எந்தெந்த தருணங்களில் கட்டங்களில் இறைப்பணி இடைவிடாமல் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறுகின்றார். குறிப்பாக திருமண திருவிழாவை கொண்டாடும் போது ஒரு முக்கியமான கட்டம், தாலி கட்டுவதற்கு முன், மோதிரங்களை அணிவதற்கு முன் தாய் திருச்சபை சில கேள்விகளை மணமக்களை கேட்கின்றது. பிறகு அப்படியே வாக்குறுதியை கேட்கின்றது. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான்: இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிரும், என் வாழ்நாளெல்லாம் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். இரு நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மட்டுமன்று, ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய வாக்குறுதி. நாம் எந்த சூழலில் இருந்தாலும் கடவுளை இடைவிடாமல் தொழுதிட வேண்டும். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய வழிபாடு எள்ளளவு மறவாமல் நாம் செய்திட வேண்டியிருக்கின்றது. அதனால்தான் இங்கே முதல் வாசகத்திலே அவர் கூறுகின்றார், எந்திக்கந்தேன், proclaim the word of God. குறிப்பாக நாம் இறை வார்த்தையை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். சில நேரங்களில் நாம் ஊடகங்களை பார்க்கும் போது சில ஊடகங்களை நாம் எடுத்துக்கொள்வோமானால் வெறும் அரசியலை பற்றி தான் என் நேரமும் பேசிக் கொண்டிருப்பார்கள். கடவுளை பற்றிய கொள்கைகள், மதிப்பீடுகள் அங்கு சூன்யமாக இருக்கும். எத்தனையோ பேர் இவைகள் ஆதாரத்தில் தான் வாழ முயல்கிறார்கள். இன்னும் சில ஊடகங்களை எடுத்துக் கொள்ளுமானால் மூட பழக்க வழக்கங்களுக்கு அதிகமான முத்து கொடுத்து வாழ்கிறார்கள். ஆதலால் இது போன்ற போலி போதனைகளை தகர்த்து உண்மையில் நிலை கொள்ள குடும்ப தலைவர் செய்ய வேண்டிய ஒரு மாபெரும் கடமை. குறிப்பாக இந்த நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்னொரு முக்கியமான கூற்றை வைக்கின்றார். பணம் தேவை. ஆனால் எது போன்ற பணம்? தோஷமில்லாத பணம், புண்ணியத்தால் சம்பாதித்த பணம். எத்தனையோ பேர் உண்டியில் பணத்தை போட்டுக் கொண்டிருந்தார்கள். தம்முடைய மிகுதியிலிருந்து அவர்கள் கொடுத்தாரே தவிர
வாழ்வின் ஆதாரமாக இருக்கக்கூடிய தனது முழுக்க முழுக்க கனியை அவர்கள் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த கைப்பெண்ணோ தன்னுடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கக்கூடிய அதை முற்றிலும் இறைவனுக்கு அன்பு காணிக்கையாக பரிசாக கொடுக்கின்றார். தோஷமில்லாத காணிக்கை. ஆதலால் நம்மிடத்திலும் ஒருவேளை பணத்தின் மீது ஒரு விதமான ஆசை, மோகம், ஒரு தாகம் இவைகள் இருந்தால் அவைகளை தகர்த்து போதும் என்ற மனம் பொன்மனம் கொடுப்பதின் வழியாக தான் இறைத்தன்மையை காட்டக்கூடிய ஆன்மீகம் என்பதனை உணர்ந்து வாழ்வோம். இது போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் திருமணின் வழியாக இறைவனுக்கு நன்றி நவிழ்ப்போம். ஒருவேளை பரிசைகளைப் போல சிறுசெய்து பேர் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நமது அவல்லையை நாம் கட்டிக்கொண்டு அனைத்து பாவங்களுக்காக இறைவனத்தில் மனவரத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவிடமாம் இறைவன் மீது இரக்கம் நம் பாவங்களை குற்றங்களை மன்னித்து நம் கருவாழ்வை முழு வாழ்வை புது வழங்குவராக. தம் வேண்டதாக மறுபடியில் கொண்டிருந்த ஆர்வத்தாலும் உமது திருவையில் சிறந்த பணியாளராக விளங்க செய்தீரே. அவருடைய வேண்டலில் உதவியால் நம்பிக்கையாளரில் குளமும் உமது இதயத்திற்கு உகந்த அருள் நெறியாளர்களையும் நலம் பயக்கு கூடிய வீச்சலையும் எந்நாடும் கண்டடைய கனிவாய் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரும் ஒன்றுக்கு இறைவனாய் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எம்பெருமானை கிறிஸ்து வழியாகவே மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நற்செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 1-8 முடிய. அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடிச் செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள்,
நற்செய்தியாளரின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும், என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும். பல்லவி. நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன். மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். பல்லவி. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பன்னிரெண்டாம் அதிகாரம் கொடுத்தலின் ஆன்மீகத்தை சுட்டிக்காட்டும். இறைவசனம் 38 முதல் 44 வரை. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகின்றார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைப்பெண்களின் வீடுகளை பிடுங்கி கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைப்பெண் ஒரு கோத்திரத்திற்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைப்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இறந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே
ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவரிடம் கூறினார். நமது இதய ஆன்மீக தாரணத்தை உற்று நோக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்றைய நம்முடைய எண்ணங்களை இயக்கங்களை நாம் செய்தறிந்து ஆன்மீகம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். நம்முடைய முதல் பொருளாக அனைத்து இறைவனுக்கு காணிக்க அர்ப்பணிக்கின்ற வேளை நாம் உங்களுக்கு திருப்பலி இல்லாமல் தந்தை ஆகிய இறைவனை கேட்டு நம்மளுக்கு வீழ்கள். ஆண்டவரே மது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கையுடன் வணக்கத்துக்கு உரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை மது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மிகக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித நாற்பட்டுடைய விழாவில் மது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியில் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவென்று பாடுவதாவது.
மெய்யாகவே தூயவர் தூய்மையானதற்கு போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளிக்கும் வேளையில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசீர்வதித்ததை விட்டு தாம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் எதிலிருந்து பெற்று கொண்டுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வளவே உணவருந்திய பெண் கிண்ணத்தை விடுத்த வேண்டும், உமக்கு நன்றி கூறி தாம் சீடர் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தில் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் நிலத்திலும் இருப்ப நினைப்பது வாழ்த்து மப்பத்தையும் மீட்பும் ஒப்படைக்கின்றோம். உம் திருமணிட்டு மக்களுடைய புதிய தொகுதி ஏற்றுக்கொண்டே நடவிய மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்தின் பங்களிப்புகளை தூய பரிசாக சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரிபுத்துறவை நினைப்பொழுதும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய் வீட்டுவிச்சாலும் ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பினை பெற செய்திருடும். தந்தையை உயிர்த்தெழுந்து எதிர்நோக்கும் தொழில் பொழுப்பிகள் சகோதரி சகோதரிகளே, இறந்தோர் அனைவரை இறக்க நினைவு கொள்கிறோம். முது திருவுகோளின் ஏற்றிடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிருக்கும். கடவுளின் கணித்தான தூய மரியா அவருடைய கணவராக யோசிப்பு கிருஷ்ணாபுடைய பிறப்பு சிறப்பிதார் சித்த பஜூத்தி தூமையார் ஜீம்ஸ் நட்சித பிரதியோமான் மத்திய விவாத லூகாஸ் முதல் மறை சாட்சியம் ஸ்டீஃபான் பெர்னாவின் பேது பீடியத்துடைய ரபால் Perdana penjualan sudah beralihkan sinapar bersedia kita dan dunia ambil sudah berasyabat regular anjur kita nasional regular nasional. Perdana Francis Amelia Francis John John was the John Shanti. Perdana Jerome Milian John Chrysostom Julian Justine. Perdana Erendam John Timothy Matabiyovan. Perdana Thomas Aquinas Perdana Theory of 76 Christians Ministers. Perdana Peter Clegg became his mission Perdana mission Paul. Perdana Anamaria Perdana San Perdana Perdana Dominic Catherine Puchar Perdana Fraser Perdana Gregory Marie Perdana Samara Kitamar Perdana Perdana Scholastica Liman Guru Samar Perdana Philomena Perdana Henry Perdana Kumar Perdana Port Jesus Perdana Perdana Samar Perdana Kumar Perdana Faustina Alka Margaret Samar Perdana Marie Perdana Perdana Martha Perdana Patta Perdana Patricia Perdana Rabio Perdana Dulu Perdana Sebastian Perdana Norbert Perdana Robert Perdana Nomar Perdana Joachim Perdana Louis Gerard Vigil Perdana Seat Perdana Fabiola Perdana Bernadette Perdana Louis Perdana Chittamar இவ்வுலகில் உபதிரவம் புனிதராக நடைபெறும் நம் நிலையார் வாழ் தோழமை கொண்டு திருமணி கிறிஸ்து வழியாக புனித வரப்பட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தூய அப்பா பிதாவே, தூய ஆவியானவருக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் கொண்டாடி எனக்கு உதவியாளர் பாவனை பொறுத்தலை பற்றி யாதொரு குழப்பமும் கலந்த மாற்றமாக நாங்கள் எதிர்நோக்கும் பேர்ப்பு வாழ்வுக்காகவும் இவ்விப்பராக இயேசு கிறிஸ்து திருவருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என்னுடைய அற்புதமாக பெற்றுக்கொண்ட எனது ஆசிரியர்களோடு பங்கிட்டுக் கொள்ள முடிகிறேன். என்னுடைய பாவங்களையும் பிரிவினைகளையும் எங்களிடத்திற்குரிய பதவிகளை பாராமல் உமது திருவின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஆரோக்கியத்தையும் புனிதத்தையும் ஞானத்தையும் ஒற்றுமை தந்திரம் கொள்வீராக என்று வாழ்ந்தாள் செய்கின்றவர் நீரே. இறைவனை தெய்வீக அமைதி என்றும் இருப்பதாக. அருள் வாழ்வை இறை அமைதி நம்மளோடு பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்கின்றவர் இவர் படகு திருப்பதற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இறைவா, நீர் எனக்கு செவிசாய்த்தீர். நான் கூப்பிட்டேன், உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்தும்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசிற்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியுடன் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. வாழ்வு என்னோடு பகிர்ந்து வாழ சென்று வாழ்வும் திருவள்ளி தொடரட்டும்.